திருநெல்வேலி மாவட்டம் திருக்கரங்குடி ஊரை சேர்ந்த அன்பு சகோதரர் ஆதித்ய மாதவன் திரைப்படம் இவர். அந்த படத்தை அதை நல்லா அருமையாக அழகாக பண்ணியிருக்காங்க. திருநங்கை சம்மந்தமாக இந்த படத்தில் இருக்குது. அவங்கள வெறுக்கிறவங்க இந்த படத்தை பார்த்தா அவங்கள வெறுக்க மாட்டாங்க. அதனால் அந்த படத்தில் அந்த கதையை நல்லா சொல்லியிருக்கிறாங்க. இப்போதுக்கு வந்த படத்தில் அது கொஞ்சம் பார்க்கறதுக்காக நல்லா இருக்குது. எல்லோரும் திரையரங்கத்தில் எல்லோரும் பார்க்கணும்னு சொல்லி மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம். வேற எதுனா சமூகம், காதல், இந்த மாதிரி படங்கள் வந்துகிட்டே இருக்கு. அந்த மத்தியில் இந்த படத்தை நீங்க எப்படி பார்க்கலாம்? இல்ல இந்த படத்தை அதை பார்க்குறோம். இது இந்த திருநங்கைகள் பாதிக்கப்படுறாங்களா, எதனால பாதிக்கப்படுறாங்க, அதை இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க. அதை பாதிக்கப்பட்டவங்கள அந்த மக்கள் வெறுக்கிறாங்க. அதை வெறுக்கக்கூடாதுக்காக அந்த படத்துல அது சொல்லப்பட்டிருக்கு. அந்த கதை உண்மையிலே திருநங்கைகள் இந்த படத்துல சொல்லப்படுற பாதிக்கப்படுறாங்களா? திருநங்கையை பார்க்கும்போது பப்ளிக்ல பார்க்கும்போது அவங்கள ஒரு பார்வை, ஒரு தவறான பார்வை வருது இல்லை. அவங்க மனதால் அவங்க இயற்கையை அதை படைத்த கொண்டு வந்திருக்குது. அதனால மக்களுடைய பார்வை அது தவறா இருக்கு. இந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு புரியும். அதனாலதான் அவங்கள வேற வழிக்கு கொண்டு போறது. அவங்க திருநங்கையா மாறும்போது அவங்க நல்லா தான் இருப்பாங்க. அவங்கள சில இடத்துல கேலி கிண்டல் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கோபம் வருது. அந்த கோபம் தான் அது வேற மாதிரி கொண்டு போறதுனால அந்த படத்துல அழகா சொல்லியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணிருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா அழகா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதா இருந்தது, போக படம் நல்லா அழகா இருந்தது. இன்டர்வலுக்கு அப்புறம் படம் அழகா இருந்தது. அதனால நம்ம ஊருக்காரு திருநெல்வேலியில சேர்ந்த திருக்கருடைய ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு தம்பி அழகா நடிச்சிருக்கிறாரு. அதனால அவருடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் அவர் மேலும் மேலும் அதிக படங்கள் நடித்து இன்னும் மக்களுக்கு நல்ல ஒரு கருத்தை சொல்லணும்னு சொல்லி அவரை நான் வாழ்த்துக்கிறேன்.